அப்போ பயந்த கோளாறுகளும் உண்டு. பேயினால் பில்லி சூனியமும் உண்டு. எதையுமே வேத நூல்களே மறுக்கல. ஏன்னா ஓம் அப்படின்ற ஒரு மந்திரத்துக்கு பக்கத்தில் கிரீம்னு ஒரு மந்திரம் இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதை மாந்திரிகம் அப்படிங்கிற மொழி அது இதில் இருக்கும். இதெல்லாம் உண்மைதான். காலப்போக்கில் ஆதி காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த காலத்தில் அதை கண்டு பயந்துட்டு மட்டும் இருக்காங்க. ஆனால் யாரும் செய்யறதில்லை. ரெண்டாவது மனிதர்கள் இப்போ நிறைய மாறிட்டு இருக்காங்க. கெட்ட செயல்களை இப்போ யாரும் செய்யறதில்லை. ஆனால் திருஷ்டி உண்மை, ஏவறியறது உண்மை. அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால நன்மை என்று ஒன்று எங்கே இறைவன் உருவாக்குனாரோ அங்கே தீமை என்று ஒரு ஒன்றை உருவாக்கி தான் இருக்கிறார். அதில் அதை வர்ற விஷயங்கள் தான் பயந்த கோளாறுன்னு ஒன்று, பில்லி சூனியன் ஒன்று, ஏவல்னு ஒன்று. இந்த மாதிரி என்ன சொல்ல போனீங்கன்னா மருந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மருந்து எடுத்தேன் அப்படிம்பாங்க அடிக்கடி. அதுக்குன்னு ஊதி எடுக்கிறதுக்குன்னே ஒரு வைத்திய முறை உண்டு. மருந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் அது சம்பந்தமான ஆட்களை போய் பார்க்கும்போது உண்மை மாறி தெரியும். அதுவும் தனிப்பட்ட முறையில் அனுபவித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே அனுபவத்துக்குரிய விஷயங்கள். மறுப்பதும் ஏற்றுக்கொள்வதும் எதுவுமே பொய் கிடையாது, உண்மைதான். அது காலப்போக்கில் அவரவர் அனுபவித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பில்லி சூனியம் என்பது உண்மையே, பயந்த கோளாறு என்பது உண்மையே, கண் திருஷ்டி என்பது உண்மையே, பொறாமை என்பதும் உண்மையே. அது கண் திருஷ்டின்னா பார்வை கோளாறும்பாங்க. போகும் வழியிலேயே வீட்டிலேருந்து கிளம்பும்போது இன்னார் எதுக்க வந்தால் அது ஆகாதுன்னு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் எதுக்க வந்தால் போகிற காரியம் நடக்காது, எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்தால் போகிற காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டுமே உண்மை தானே. நன்மையான விஷயங்கள் கண்ணுக்கு எதிரே வரும்போது போகிற காரியம் வெற்றி, தீமையான விஷயங்கள் கண்டுபிடிக்கும் போது போகிற காரியம் தோல்வி. இதைத்தான் சகனம் அறியாதவன் போய் மாண்டான்னு ஒரு பழமொழி உண்டு. சகனம் என்பது உண்மையே. அப்ப அனைத்து விஷயங்களும் உண்மைதான். ஆனால் அது எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அவரவர் பர்சனல் வாழ்க்கையில் அவங்கவுங்க அனுபவித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.